மாணவி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி குழந்தை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி விஜய் காவேரி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக விஜய் காவேரி கங்கா எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரிக்காக எல்லாத்தையுமே பார்த்து செய்வார். இடையில சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வைப்பார். காவேரிக்கு வந்துட்டு ஹேண்ட்பேக் எடுத்து கொடுக்குறது, காவேரிக்கு ஸ்லிப்பர் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்ருப்பார். அதை பார்த்துட்டு கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. விஜய் எப்படியெல்லாம் காவேரியை கவனிச்சுக்கிறாரு, எப்படியெல்லாம் கேர் பண்ணுறாரு, இதவே தானே நானும் எதிர்பார்த்தேன். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு இந்த மாதிரிலாம் ஒரு புருஷங்கிட்ட எதிர்பார்ப்பா? அந்த மாதிரி எதிர்பார்த்தது ஏதாவது தப்பா என் மேலே? இதுக்காக மாமா கோவிச்சிட்டு இவ்வளோ தூரம் போகிறாருல, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. நான் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் ஏங்கினேன். கடைசியில் வந்துட்டு எல்லாருமே என் மேலே பழியை போட்டு நகைக்காக பணத்துக்காக ஆசைப்படுறான், என் மேலே பாசமே இல்லாமல் நடந்துக்கிறான்ற மாதிரி மாமா சொல்லிவிட்டு கடைசியில் கூட என்கிட்ட ஒழுக்கமாக பேசாமல் இப்படி போயிட்டார்ல, அவரை நான் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன். அவர் கூட பேச போகிறதே கிடையாது. குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா போட்டுட்ருக்காரு. முதல்ல ஒரு புருஷனாக கரெக்டாக வந்துட்டு பொண்டாட்டிக்காகவே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு, எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. இவர் தான் ஒரு நல்ல அப்பாவாக குழந்தைக்கு இருந்துட போகிறாரா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கங்காட்ட போய், கங்கா என்ன ஆச்சுங்க, ரொம்ப டீப் திங்கிங்கில் இருக்கீங்க, எதையுமே யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, அது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இப்போ தான் குமரன் பிரதர் என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறது, ஸ்கேன் பண்ணுறத பற்றிலாம் சொன்னேன். அவர் எப்படி என்னங்கிறது ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கார். பாவம், அவரும் உங்களை விட்டுட்டு போய் அவ்வளோ தூரத்தில் இருக்கார்ல, உங்களோட ஞாபகமாகவே இருக்கார் போல இருக்குது. நான் எல்லாத்தையுமே அவருக்கு உடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக வந்துட்டு குமரன் வந்துடுவார். கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்காக வந்துட்டு உங்கள் மேலே லவ் இல்லாமலோ அக்கறை இல்லாமலோ அவர் அங்கே போயிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கக்கூடாது. பாவம், அவரோட சூழ்நிலை பணத்துக்காக இந்த மாதிரி போக வேண்டிய நிலைமையில் அவர் இருக்கிறனால தான் அவர் போயிருக்காரு. நீங்கள் எதுவும் வந்துட்டு தப்பாக யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவாக நினைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மருமகன் போனாலும் இவர் எப்படிலாம் பார்த்துக்கிறாரு, கங்காவுக்காக இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு, எல்லாருமே நல்லா இருக்கணும் கூட்டு குடும்பமாக அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வாங்க தம்பி போகலான்னு சொல்லிட்டு காரில் எல்லாம் கேப் புக் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது விஜய் வந்து காவேரியை வந்து கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். காவேரி, நீ இந்த ஓரமாக உட்காராத, சென்டரில் உட்கார, அப்போ தான் நல்லது. இன்கேஸ் வந்துட்டு உனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுமா, நான் ஏசி ஆன் பண்ண சொல்கிறேன். எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி வண்டியில் போகும்போது ஏசி ஆன் பண்ணால் உனக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். என் மேலே சாஞ்சுக்கிறதுனா சாஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் ஓகேவாக தான் இருக்கேன். நீங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல போய் எனக்கு ஸ்கேன் பண்ணணும், நம்ம பாப்பாவை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் நான் இருக்கேன். நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, நம்ம என்ன தான் அப்படி தப்பு பண்ணிட்டோம். நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல புருஷன் கிடைக்கணும், அந்த புருஷன் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். எனக்காக பணக்காசு இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நான் தேடுறது அன்பு பாசத்தை மட்டும்தான். அதுவே அவரால் கொடுக்க முடியலன்னா அவர் எதுக்கு நம்மளுக்கு? இந்த மாதிரிலாம் இவர் பண்ண எனக்கு அவ்வளோ வெறுப்பாகுது. என் குழந்தைய கூட கடைசியில் அவரை நான் பார்க்க விடாமல் தான் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு, வெறுப்பேற்றுறாருல. கடைசியில் குழந்தைன்னு ட்ராமா போட்டுட்டு தானே போயிருக்காரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்க விடலைன்னா என்ன பண்ணுவார்? ஒரு வேளை வந்து டெலிவரிக்கு முன்னாடியே வராமல் அதில் ஏதாவது டெஸ்ட் பண்ணிவிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்தாலோ, இல்லை அதுக்கிடையில் எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகுது, ஏதாவது ஒன்று பிரச்சனை வருது, அதுக்கு மாமாவோட சப்போர்ட் எதுவுமே இல்லை, அவர் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கார், பணத்தை ஒரு காரணமாக வச்சு என்னை வேணும்னே எஸ்கேப் ஆகி அங்கே போய் நிம்மதியாக இருக்கணும்னு பார்க்குறாரு. ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் குழந்தை கண்ணில் கூட அவருக்கு காட்ட மாட்டேன், என் குழந்தைய தொடருக்கு கூட அவர் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாமே எதுவுமே பண்ணாமல் கடைசியில் வந்து அப்பான்ற ஒரு பட்டத்தை மட்டும் அவர் வாங்கிட்டு போயிட முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. கங்கா காவேரி 2 பேருமே போய் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா காவேரியோட பாப்பா வந்துட்டு மூமெண்ட்டு சரியாக தெரியலன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு காவேரி திரும்பி டென்ஷன் ஆயிடுவாங்க. விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறது தான். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கீங்கிறதுக்காக உங்கள் குழந்தை ஆக்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துட்டு ஒரு சின்னதாக வாக்கிங் போயிட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்து பாருங்கள், மூமெண்ட்டு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. உடனே வந்து காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏங்க மூமெண்ட்டு சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ காவேரி, சிம்பிளான ஒன்று, இதை கூட புரிஞ்சுக்க மாட்டியா? ஒரு வேளை வயிற்றில் வளர்கிற பாப்பா உள்ளே தூங்கிட்டு கூட இருக்கலாம், இல்லைன்னா டயர்டில் கூட இருக்கலாம், என்ன
வேணால் இருக்கலாம், பொசிஷன் கூட மாறி இருக்கலாம். அதனால தான் டாக்டர் நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அந்த ஸ்வீட்டோட இதில் வந்து குழந்தை வந்து மூமெண்ட் அதிகமாகும், ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கங்கா ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், நம்ம போய் தண்ணி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன் கொடுத்தோம்னா மூமெண்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து கரெக்டான க்ரோத்தை வந்து டாக்டர்னாலேயும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் நீ யோசிச்சு டென்ஷன் ஆகாத அறவைக்காடு அப்படின்ற மாதிரி சொல்ல, போங்க உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது, ஆனால் இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு எப்படி தான் இருக்கோ தெரியல எனக்கு, இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஏன் விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் பிரெயினுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வேணும், அதுதான் உனக்கு சுத்தமாகவே இல்லையே, அப்படியே இருந்தாலும் நீ அதை யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில், அதுதான் காவேரி பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து காவேரி கிண்டல் பண்ண, போங்க நீங்கள் ஓவராக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஸ்கேன் எடுத்து முடிச்சு ரிசல்ட்டுக்கும் கொடுத்துட்டு கூப்பிட்ருவாங்க. கங்கா சாரதா 2 பேருமே வந்துட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக உள்ளே போவாங்க. உடனே உள்ளே போனதுமே கங்கா வந்து டாக்டர்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் இந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்து ஏதாவது ஹெல்த்தியாக பிறக்காது, ஏதாவது குறைபாட்டோட பிறக்கும், ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுமா, அதெல்லாம் ஒரு மித்து தான், அந்த மாதிரி ப்ரீவியஸாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிய குழந்தை பிறந்தவங்களில் குறைபாட்டோட குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு ரீசன் வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது, மேபி வந்து இது ஒரு ரீசனாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்களே தவிர, அசம்ஷனில் சொல்லியிருப்பாங்களே தவிர, அது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயம் கிடையாது, டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. எல்லா குழந்தையும் நிறைய குழந்தைங்க குறைபாட்டோட பிறக்குது, அதுக்கு எல்லாருமே வந்துட்டு பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணுறவங்களும் கிடையாது, இது மேபி ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு அப்படி நடந்துரும்லாம் வாய்ப்பு கிடையாது, நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது நெகட்டிவான தாட்ஸ் நீங்கள் யோசிக்கவே கூடாது, எப்போவுமே பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் என் குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கும், ஹெல்த்தியாக வயிற்றுக்குள்ளேயே வளர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே டாக்டர் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா உடனே கேட்பாங்க, டாக்டர் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லைங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுதாம்மா சொல்ல வரேன், குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, மூமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, க்ரோத் கரெக்டாக இருக்குது, இந்த ஏஜுக்கு இந்த வீக்குக்கு ஏற்ற க்ரோத் நல்லாவே இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, உங்கள் சாப்பாட்டிலேருந்து எக்ஸசைஸ்லேருந்து உங்களோட ஆக்டிவிட்டிலேருந்து உங்களோட ரொட்டீனாக நீங்கள் என்னென்னலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதைவே கண்டினியூ பண்ணிங்கன்னா குழந்தை நல்லபடியாக வளரும், நார்மல் டெலிவரிக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் பண்ணாமல், முக்கியமாக வந்துட்டு 7ஆவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து குழந்தையை பாதிக்கும், அதனால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களோட சுச்சுவேஷனையும் ஹாப்பியாக மாற்றிக்கோங்க, உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ ப்ரெக்னென்சி டைமில் ஆஸ் அ கேர்ளாக வந்து எதிர்பார்க்குறது அதுதான். ஆஸ் அ உமனாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், தனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும், தனக்கு பிடிச்சவங்கெல்லாம் கூட இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கோங்க, கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நார்மல் டெலிவரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நன்றி டாக்டர், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்ல, கங்காவும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உடனே வெளியில் வருவாங்க. பாத்தியாம்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கணுமாம்மா, எனக்கு பிடிச்சவங்களாம் கூட இருக்கணுமாம்மா, எனக்கு அப்படியே நடக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது கிடையாது, எனக்கு பிடிச்சவங்களும் கூட இருக்கிறது கிடையாது, எல்லாம் என் தலை எழுத்துமா, இப்படி அடுத்தவங்க கூடலாம் வந்து தான் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும், அடுத்தவங்க கூட தான் செக்கப்புக்கு வரணும், என் புருஷன் வந்து எதுலேயுமே வரமாட்டான், எந்த பொறுப்புலையுமே இருக்க மாட்டான், இதெல்லாம் என்னம்மா எனக்கு பொழப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் கங்கா நீ கோவப்படுற, தம்பி எதுக்காக போயிருக்கு, பணம் காசு சம்பாதிக்கணும், நல்ல ஹாஸ்பிட்டலில் உனக்கு டெலிவரி பார்க்கணும், குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கிறக்காக தானே, இதெல்லாம் நீ தாண்டி புரிஞ்சுக்கணும், அப்படி பார்த்தா உன் அப்பா வந்து எந்த குழந்தையோட டெலிவரிக்கும் இருந்தது கிடையாது, ஆனால் காசு பணத்துக்கு குறைவே இருந்தது கிடையாது, என்னை எவ்வளோ சொகுசாக பார்த்துக்கிட்டாரு, அதெல்லாமே வந்து நம்ம ஒன்றும் பரம்பரை பணக்காரங்க கிடையாதுடி, வேலைக்கு போனால் தான் காசு, அந்த பொழப்பு பொழைக்கிறதுனால ஒன்று எதையாவது இழந்து தான் ஆகணும், அன்பு பாசம்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் கூட இருந்து காட்ட முடியாது, ஏன்னா பணத்துக்காக ஓட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கூடி அப்படின்ற மாதிரி சாரதா கங்காவுக்கு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேரும் போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு நர்ஸும் வந்துட்டு ஓகே சொல்லிவிட்டு, மூமெண்ட்டு நல்லாயிருக்கு குழந்தையோடது, இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழைச்சிட்டு உள்ள ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவாங்க. அந்த டைமில் காவேரியும் கூப்பிட்ருவாங்க. காவேரி கூப்பிடும்போது ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு விஜயும் காவேரியும் சாரதாவும் உள்ளே போவாங்க. உள்ளே போனதுமே டாக்டர் சொல்லிடுவாங்க, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம்,
நீங்கள் அம்மா போட்டிருந்த டைமில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது 5th மந்த் ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்ததில் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது. இனி டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்கள் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது. நார்மல் டெலிவரிக்கு 100% 200% சான்சஸ் இருக்குது. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் காவேரி. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ கேரிங்காக இருக்கார், உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு பார்க்கும்போதே புரியுது. ஸோ இவரோட அன்புனாலையும் பாசத்தாலையும் நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி விஜய் 2 பேருமே மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லுவாங்க டாக்டருக்கு. அதுக்கப்புறம் சாரதாவும் வந்துட்டு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. வெளியில் வரும்போது டாக்டர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷண்டி. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். காவேரி, நான் உனக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன். முதல்ல அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டே போயிடலாம். ஏன்னா வந்துட்டு குழந்தை நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக குழந்தை பிறக்கும், சுகப்பிரசவமும் ஆகும்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயே அந்த பரிகாரத்தை நான் பண்ணாமல் விட்டேன்னா கடவுள் ஏதாவது சோதனை கொடுத்துட்டு போகிறோன்னு எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல போய் அம்மன் கோயிலில் அந்த பரிகாரத்தை பண்ணலான்னு சொல்லும்போது விஜய் கேட்பார், என்னத்த பரிகாரம், ஏன்த்த அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை தம்பி, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக தான் வேண்டியிருக்கேன். கோயிலை சுற்றி 7 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக காவேரிக்காக வேண்டியிருக்கேன். அதை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல கங்கா ஸ்டொமக் பயங்கரமாக வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும். என்னம்மா சொல்கிற, காவேரிக்காக பரிகாரம் பண்ணுறியா, ஏம்மா எதுக்காக அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, இல்லடி, அம்மா போட்டிருந்த டைமில் ஏதாவது குறைபாட்டோட குழந்தை பிறக்கும், ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு விஜய் தம்பிக்கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி காவேரி விஜய் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அதுக்காக தாண்டி நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கங்கா மனசுக்குள்ளே நினைப்பாங்க, நானும் தான் வந்துட்டு பயந்துட்டு இருந்தேன், ஏதாவது குறைபாட்டோட பிறக்குமோ, ரத்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணி ஏதாவது நடந்துருமோன்னு. அதை பற்றிலாம் நீ கவலையே படலைல்ல, ஏன் தான் எல்லாரும் இவ்வளோ சுயநலவாதியாக இருக்கீங்க, யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, என் மேலே பாசமே இல்லாமல் இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி மனசில் நினச்சிட்டு உடனே கோயிலுக்கு போய் பரிகாரத்தை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல போய் சாரதா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அங்க பிரதர்ஷனம் பண்ணி வருவாங்க. சாரதா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு காவேரி பயங்கரமாக அழுவாங்க. விஜய்கிட்ட ஓடி போய், எங்கள் அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக முடியல விஜய், ஏன் விஜய் எனக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி கேட்க, இதெல்லாம் ஒரு விதமான அன்பு தான் காவேரி, அவங்க அன்பை இந்த மாதிரி தான் அவனால் வெளிக்காட்ட முடியும், அதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அது போக நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், அத்தைக்கிட்ட கூட சொன்னேன், அதனால தான் அத்தை யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ன மாதிரி கேட்க அங்கே கங்கா பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. எனக்காக ஒரு வேண்டுதல் இல்லை சாமிக்கிட்ட வேண்டவாது செஞ்சாங்களா, என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அம்மாவுக்கு கூட ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் தானே வைக்கிறாங்க, எனக்கு யாருமே இந்த உலகத்தில் சப்போர்ட்டிவாக இல்லை, நான் எதுக்கு தான் உயிரோடு இருக்கேன், நான் எதுக்கு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு கூட எனக்கு புரியல அப்படின்ன மாதிரி பயங்கரமாக கண் கலங்கி நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்ததுமே காவேரி விஜய் 2 பேருமே ஓடி போய் சாரதாவை கையை பிடிச்சி தூக்கி விட்டு கண் கலங்கி நின்று அழுகுவாங்க. உடனே காவேரி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, ஏம்மா எனக்காக இதெல்லாம் பண்ணுற, நீ இதெல்லாம் எனக்காக பண்ணாதம்மா, குழந்தை நல்லபடியாதம்மா பிறக்கும், நீ ஏம்மா இவ்வளோலாம் யோசிக்கிற, உனக்கு ஏதாவது ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏய் நீ ஏண்டி, சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சா அதனாலலாம் எந்த பிரச்சனையும் வந்துடாது, கடவுள் நம்மளை கைவிடவும் மாட்டார், எந்த சோதனையும் கொடுக்க மாட்டார், பாத்தியா பரிகாரத்தை வேண்டுதல்லாம் நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷமா அப்படின்ன மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. உடனே கங்கா மூஞ்சி சுருங்கி இருக்கிறத சாரதா நோட் பண்ணிட்டு, கங்கா நீ ஏண்டி ஒரு மாதிரி இருக்கே, அதான் உன் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, சந்தோஷமாக இரு, ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு, இப்படியெல்லாம் எதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க தாத்தா, விஜயோட தாத்தா விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. ஏன்பா விஜய், ஏன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, இடையில கூட ஒரு வாட்டி எங்களை பார்க்கக்கூடாதா, இப்படி வீட்டு பக்கமே வராமல் இருந்தேன்னா என்னப்பா அர்த்தம், காவேரி மாசமாக இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற அக்கறை எங்களுக்கும் இருக்காதா, நீ அங்கே போய் இருந்துட்ட, அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது, ஆனால் தாத்தா பாட்டி பார்க்கணும், இல்லை காவேரி எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தாவது காமிக்கணும், காவேரிக்கு நாங்கள் ஏதாவது சமைச்சு போடணுன்ற ஆசையெல்லாம் எங்களுக்கு இருக்காதா என்ன அப்படின்ன மாதிரி தாத்தா கேட்டுட்ருக்க. உடனே பாட்டி ஃபோனை வாங்கிடுவாங்க. ஏண்டா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு காவேரிக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு, அதை தான் பண்ண விடலை, நீ மாசமாக இருக்க டைமில் அவளை கண்ணிலே காட்டக்கூடாதுன்னு நீ முடிவோடு இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி, நீங்களும் தாத்தாவும் ஏன் இந்த அளவுக்கு கோச்சிக்கிறீங்க, இங்கே அடுத்தடுத்து நிறையா பிரச்சனை, நிறையா வேலை பாட்டி, அதனால தான் வர முடியல, நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் காவேரி அங்கே கூட்டிகிட்டு வரணும்னு, ஏன்னா உங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்குன்றது புரியுது, இப்போதைக்கு நம்மளால் வளகாப்பும் பண்ண முடியாது, இன்னும் 2 மாதம் ஆகும், அதுக்காக தான் பாட்டி நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், குமரன் வேறு மலேசியா கிளம்பிட்டாரு, அந்த டென்ஷனில் வேறு இருந்தோம், அவரை வழி அனுப்பி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு, அப்புறம் கங்காவோட வளகாப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் பாட்டி நாங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இல்லாமல் ஓஞ்சி உட்காந்துருக்கோம், நான் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு காவேரியை கூட்டிகிட்டு வரேன், ஏன்னா காவேரி ரொம்ப ஆசையாக இருக்கா,
உங்ககிட்ட எல்லாம் வரணும், உங்கள் கூட எல்லாம் இருக்கணும்ன்ட்டு. அவளும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம்மா நீ தான் உன் பொண்டாட்டியை விட்டே கொடுக்க மாட்டியே, அவள் கேட்டாலும் கேட்கலனாலும் நீ காவேரி கேட்டா காவேரி அதை சொன்னா இதை சொன்னான்னு பில்டப்பாக தானே சொல்லுவேன். எப்படியோ எங்கள் மேலே ஒரு நல்ல பாசம் அபிப்பிராயம் இருந்தால் அதுவே போதும். ஏதோ எங்களை பழைய பாட்டி தாத்தான்ற அந்த அன்பும் பாசமும் இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இருந்துச்சுன்னா சந்தோஷம் தாண்டா. தயவு செய்து நீ நாளைக்கே காவேரியை கூட்டிட்டு வா. நான் வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது அவளுக்கு கொடுக்கணும். அவளை பார்க்காம இருக்கிறது எனக்குமே மனசுக்கு ரொம்ப வந்துட்டு உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கு விஜய். தயவு செய்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது காவேரி இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி பாட்டி நாளைக்கே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பாட்டிக்கிட்ட சொல்லுவார்.